ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 16வது தராவீஹில் ஏறத்தாழ 19 ஜுஸுகளை நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் ஃபுர்கான், சூரா அஷ்-ஷுஅரா, சூரத்துல் நம்ல், 3 சூறாக்கள். சூரா ஃபுர்கானிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பிரத்யேகமான அடியார்கள் யார் என்பதை, அவர்களுடைய சில தன்மைகளை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறான். அனைவர்களும் அடியார்கள், அல்லாஹ்வினுடைய அடியார்கள். இருந்தாலும் அதில் சிறப்பிற்குரியவர்கள் யார், பிரத்யேகமானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு கம்பெனியிலே 10,000 நபர்கள் வேலை பார்க்கின்றார்கள். பெரிய கூட்டம். 10,000 நபர்களில் வேலை பார்ப்பவர்களில் ஒரு சிலர்கள் பிரத்யேகமானவர்கள், ஒரு சிலர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு தனி கண்ணியம் உண்டு, அவர்களுக்கென்று சம்பளத்திலும் உயர்வு உண்டு. எல்லா இடத்துலையும் பார்க்கணும். அல்லாஹ் சொல்கின்றான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அனைவர்களும் அடியார்கள் தான். பிரத்யேகமானவர்கள், சிறப்பிற்குரியவர்கள், அந்தஸ்திற்குரிய அடியார்கள் யார்? சில தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவரிடத்திலே பெருமை இருக்காது, பெருமையோடு நடக்க மாட்டார்கள், பணிவோடு நடப்பார்கள். இதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, யாராவது அறிவில்லாமல் நடந்து கொண்டால், வீண் விவாதங்கள் செய்தால் அவரிடத்திலே தர்க்கம் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக நல்ல தெரியுது, இவன் பேசக்கூடிய நோக்கமே பிரச்சனை பண்ணுவதற்காக, இவன் பேசக்கூடிய நோக்கமே வீணான தர்க்கம் செய்வதற்காக. அவங்க என்ன செய்வாங்க? காலு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுவார்கள். இது அல்லாஹ்வினுடைய பிரத்யேகமான அடியார்களின் தன்மை. வீணான விவாதங்கள், வீணான பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டார்கள். அறிவில்லாதவர்கள் தனக்கு முன்னால் வந்துவிட்டால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் சலாம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்து போவார்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக, இரவு நேரங்களில் அவர்கள் இரவினுடைய ஒரு பகுதியை ருக்கூவிலும் சுஜூதிலும் கழிப்பார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் தஹஜ்ஜத் தொழுகையின் மூலமாக தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யகூலூன் ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் துஆவை சொல்லி தரான். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் எங்களை நரகத்தினுடைய வேதனை விட்டும் எங்களை பாதுகாத்துக்கொள். இன்ன அஸாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா, அந்த நரக வேதனை என்பது மிகவும் மோசமான இடம், தங்குமிடம். இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா, தங்குமிடங்களிலே ஆக மோசமான இடம் என்று சொன்னால் நரகம் தான். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் என்பதாக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் ஆகிருஹு இத்கும் மினன் நார்,
ரமலானுடைய கடைசி 10 என்பது நரகத்தினுடைய விடுதலை தரக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்கக்கூடிய 10 நாட்கள். அல்லாஹ் இங்கு சொல்கிறான், பிரத்யேகமான அடியார்கள் நரகத்தை விட்டும் அதிகம் பாதுகாவல் தேடுவார்கள். 4 நாட்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறது கடைசி 10 வருவதற்கு. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரக விடுதலை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். என்ன அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன்ல வெற்றி என்று அல்லாஹ் சொல்வது இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். மிக முக்கியமாக ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வாலிபம், வயோதிகம், குடும்பம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து கடைசியில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் பொழுது கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சிட்டு ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், உனக்கு நரகம் இல்லை, உத்கிலல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள் செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஃபகத் ஃபாஸ், இவர்தான் வெற்றியாளர். இதுதான் உண்மையான வெற்றி. உலகத்தினுடைய வெற்றிகள், உலகத்தினுடைய பதவிகள், உலகத்தினுடைய அந்தஸ்துகள் இதெல்லாம் கனவு போல. உண்மையான நிரந்தரமான வெற்றி என்றது அந்த வெற்றி. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பிரத்யேகமான அடியார்கள் அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பிரத்யேகமான அடியார்கள் செலவு செய்யும் பொழுது வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், நடுத்தரமா இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஆல மன் இக்தஸதா, செலவு செய்வதில் நடுநிலையாக இருப்பவர் எப்பொழுதும் வறுமையை சந்திக்க மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரான் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, லா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக், நபியே உங்களுடைய கைகளை கழுத்தில் கட்டிக்கொள்ள வேண்டாம். என்ன அர்த்தம்? கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். வலா தபசுத்ஹா குல்லல் பஸ்தி, ஒரே அடியாக கையை விரித்து விடவும் வேண்டாம். இரண்டுமே ஆபத்து. கஞ்சத்தனம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் பிடிபடுவோம். ஒரே அடியாக கையை விரிச்சிட்டா ஃபதகுத மலூமம் மஹ்சூரா, நீங்கள் உங்களை பழித்துக் கொண்டு உட்காரக்கூடிய நிலை ஏற்படும் என்பதாக அல்லாஹ் இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுட்டி காண்பிக்கிறார். நடுநிலையான செலவு, என்னுடைய செல்வம், என்னுடைய காசு, என்னுடைய பணம் என்பதாக நான் வீண் விரயம் செய்ய முடியாது. நிறைய நிக்காஹ்ல பார்க்கிறோம், ஏராளமான வீண் செலவுகள். என்ன சிந்தனையில செய்றாங்க? என்னுடைய பணம், நான் சம்பாதித்த பணம் என்பதற்காக செய்கிறார்கள். நான் சம்பாதித்த பணமாக இருந்தாலும் என்னுடைய இஷ்டத்திற்கு நான் வீண் விரயம் செய்ய அனுமதி இல்லை. ஷரியத் என்பது ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறது. செலவு இப்படித்தான் செய்ய வேண்டும். ஆகவே தான் கியாமத் நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனின் பாதங்கள் நகராது எதுவரையிலும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாரோ. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், நான் சம்பாதித்து விட்டேன் என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு ஷரியத் அனுமதி கொடுக்கவில்லை. வீண் விரயம் இருக்கக்கூடாது. லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, நல்லடியார்கள், பிரத்யேகமான அடியார்கள் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். தேவையான இடத்துல தாராளமாக செலவு செய்யறாங்க, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். ஆனால் வீண் விரயம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்று. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் பெரும் பாவங்கள் செய்ய மாட்டார்கள். ஷிர்க் செய்ய மாட்டாங்க, கொலை செய்யக்கூடிய பெரும் பாவத்தை செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்ய மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், லா யஷ்ஹதூன ஸூர், பொய் சாட்சி சொல்ல மாட்டார். பொய்யான சாட்சி சொல்வது மிகப்பெரிய குற்றம். அவர்கள் அந்த செயலில் ஈடுபட மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இதா துக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம், குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால், நல்ல விஷயங்களை கேட்டால், குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்தை கேட்டா அதன்படி அமல் செய்வார்கள். குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்றும் அதை கடந்து போக மாட்டார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டால், குர்ஆனுடைய விளக்கங்கள் கேட்டால் அதன்படி அமல் செய்யணும். கேட்டும் கேட்காததை போன்று, குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தும் பார்க்காததை போன்று, குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்றும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக குர்ஆனுடைய விஷயங்களை, ஆயத்துகளை, விளக்கங்களை கேட்டால் அதன்படி அவர்கள் அமல் செய்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், பிரத்யேகமான அடியார்களுடைய கடைசி தன்மை, வல்லதீன யகூலூன், அவர்கள் அதிகமாக இப்படி துஆ செய்வார்கள். அல்லாஹ் துஆ சொல்லி தர்றான்,
அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், ஒண்ணு நிக்காஹ் முடிக்கல அப்படின்னு சொன்னா நிக்காஹுக்கு முன்னாடி உள்ள இந்த துஆவும் பொருந்தும். எனக்கு நீ அடுத்து வரக்கூடிய காலங்களில் கொடுக்கக்கூடிய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கு. அதற்கும் இந்த துஆ பொருந்தும். நிக்காஹ் முடிஞ்ச பிள்ளைங்க இருக்காங்க, அவர்களுக்கும் இந்த துஆ பொருந்தும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியாக ஆக்கி கொடு. வீட்டில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, மனக்கசப்புகள் இருக்கக்கூடாது, உள்ளங்கள் உடைந்திருக்கக்கூடாது. அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் என்னுடைய உள்ளத்தை குளிர்விக்கக்கூடியதாக, எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை கொடு. வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, அனைவர்களும் இறையச்சமுடையவர்களாக ஆக்கி, இறையச்சமுடையவர்களுக்கு இமாமாக, தலைவராக, குடும்பத்தினுடைய தலைவர், இறையச்சமுடையவர்களுக்கெல்லாம், என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தக்வாவுடையவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக என்னை ஆக்கி என்பதாக அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். துஆ கேட்டுட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்கள், பிரத்யேக அடியார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு நாள் இந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டால், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், அவர்களின் மூலமாக வரக்கூடிய கவலைகள் அனைத்தும் இல்லாமல் போகும். ஏதோ ஒரு நாள் இந்த துஆ கபூல் ஆயிடுச்சுன்னு சொன்னா, குறிப்பாக கடைசி 10 கபூலியத்துடைய இரவு அதிகமாக ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அதே போல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்த ஆயத்து, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாத்துக்கொள். இது போன்ற துஆக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் என்னுடைய பிரத்யேகமான அடியார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. உலகத்தில் இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா, இந்த அழகிய தன்மைகளோடு வாழ்ந்தார்கள் அல்லவா, பொறுமையோடு வாழ்ந்தார்கள் அல்லவா, ஆக அந்த வாழ்க்கைக்கு பகரமாக நாம் கொடுக்கக்கூடிய சுவர்க்கம், யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, கீழ்த்தலம் இல்ல, மேல்தலம், சுவர்க்கத்தினுடைய மேல்தலத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் அவர்களுக்கு நாம் இடமளிப்போம். உள்ளே நுழையும் பொழுது மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக வரவேற்பார்கள். தஹிய்யத்தன் வஸலாமா, சலாம் சொல்லி அவர்களை உள்ளே வரவேற்பார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கம் என்பது சில நாட்களுக்காக உள்ளே சென்று விட்டு வரக்கூடிய இடமல்ல, ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஸனத் முஸ்தகர்ரன் வ முகாமா, தங்கக்கூடிய இடத்திலே, தங்குமிடங்களில் அழகான தங்குமிடம் என்பது சுவர்க்கம் தான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சில தன்மைகளை சொல்லி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தையும் சொல்லி, இவர்கள் தான் என்னுடைய பொறுக்கெடுக்கப்பட்ட அடியார்கள், இந்த தன்மையோடு வாழக்கூடியவர்கள் என்னுடைய அந்தஸ்திற்குரிய பிரத்யேகமான அடியார்கள் என்பதாக அல்லாஹ் பெருமை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான். இந்த ஆயத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த அனைத்து தன்மைகளையும் ஒன்று சேர நாம் அனைத்து தன்மைகளையும் நமக்குள் கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும். இந்த முயற்சியை நாம் செய்தால் அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவர்க்கத்தை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய நல்லடியார்கள், நெருக்கமான அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم